நம்முடைய திட்டம் நமக்கு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது எப்படிங்க ஃபியூச்சர் தெரியும்? ஃபியூச்சர்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் பைபிளில் பாருங்க, ஃபியூச்சரை சொல்லுவேன்னு தான் சொல்றார் ஆண்டவர், சொல்ல மாட்டேன்னு சொல்ல. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, நடக்கிற எல்லா சம்பவத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் எழுதி கொடுத்துட்டு போய் 2000 வருஷத்தான சம்பவங்கள் எல்லாம் இதில் இருக்கு, முன்னாடியே எழுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு உரியதை அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். இதை கேட்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. சிம்சன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி பண்ணணும், எப்படி வளர்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். மோசே பிறக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவாங்கிறத ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். மோசையை அழைக்கும் போதே நீ என்ன பண்ணுவே, யாரை விடுதலையாக்குவா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போதே அவன் என்ன செய்வான்றது ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்ல மாட்டேன்னு சொல்ற ஆண்டவர்ல அதுவும் கேட்டா கண்டிப்பா சொல்லுவார். ஏன் பல நேரங்களிலே நாம பிளைண்டா உட்கார்ந்துருக்கிறோம்? ஏன் பல நேரங்களிலே நாம அறியாமைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது சரியா தப்பா, போலாமா வேணாமா, நடக்கலாமா நடக்க வேணாமா, பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா, இந்த ஊரை விட்டு போலாமா இருக்கலாமா, கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன்? பேசுகிற தேவனை கூட வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஜீவனுள்ள தேவனை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியை வச்சிருந்தாங்க, தீர்க்கதரிசிகிட்ட போய் தேடி போறாங்க. தீர்க்கதரிசியை தேடி போய் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேவ சித்தத்தை அறியறதுக்கு எவ்வளவு காரியம் உண்டாக்கி வச்சிருந்தார். மோசையை வச்சிருந்தார், மோசே போயிட்டார். மோசே போன பிறகு ஆரோனுடைய குடும்பத்தார் அவங்களும் போறாங்க. சரி, ஊரிம் தும்மிம்னு ஒன்று வச்சிருந்தார் தேவ சித்தத்தை அறியறதுக்கு, அதுவும் போச்சு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகளை கொண்டாடுறாரு. தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கறாங்க, இது இல்லாம ஞான திருஷ்டிக்காரன் இவ்வளவு, அதாவது இதெல்லாம் வெளியே வச்சிருக்காரு. ஸ்பிரிச்சுவலி அவங்க தேவனோட கூட கனெக்ட் ஆக முடியாததுனால வெளியே தேவசத்தை தெரியறதுக்கு இவ்வளோ காரியங்களை இஸ்ரவேலருக்கு வச்சிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கோ அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார், வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வசனம் எத்தனை முறை நம்மோட பேசி இருக்குது, ஆனால் நம்ம வசனத்தை வாசிக்க மாட்டோம். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், ஆனால் நாம அவரோட கூட பேச மாட்டோம். நம்மோடு கூட ஆண்டவர், நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா இங்கிருந்து கர்த்தர் பேசுவார், ஆனால் வரமாட்டோம். வந்தாலும் தூங்குவான். ஆனா கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னே தெரியல. உடனே நம்ம என்ன பண்றோம், ஆல்டர்னேட்டா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி விசுவாசிகள் மாதிரி, இஸ்ரவேலர்கள் மாதிரி யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறோம், யாராவது ஒரு ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறோம். உடனே அவருக்கு ஒரு ஃபோன், பாஸ்டர் பிரதர் நீங்க தான் ஜெபம் பண்ணி சொல்லணும், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். எதுக்கு அவர் ஜெபம் பண்ணி சொல்லணும்? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மெத்தட். புதிய ஏற்பாட்டில் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க தேவ சித்தத்தை அறியணும். வானத்திலிருந்து மன்னா வருது, யோசிச்சு பாருங்க. இது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பரலோகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தூதர்கள் உண்ணும் உணவுன்னு இருக்கு. தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார். அந்த மன்னாவை பிட்டு தராராம் இயேசு கிறிஸ்து, நமக்கு தராரு. நம்ம ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம கிட்ட எகிப்தோடைய சாப்பாடு இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் உங்களால அதுக்கு மேல ஆசை வராது, அது மேல தேவை வராது. இந்த எகிப்து சாப்பாடு முடியணும் முதல்ல. பவுல் அழகா இதை அப்படியே இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அது மாத்திரம் அல்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நீ நஷ்டமும் குப்பையும் என்று விட்டா மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவுங்கிற வானத்தின் மன்னா உனக்குள்ள வரும். தேவனை அறிகிற அறிவு வரணும். அந்த தேவனை அறிகிற அறிவு வந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே நடப்பிக்க முடியும். யூ மஸ்ட் நோ த வில் ஆஃப் காட். இல்ல, யூ மஸ்ட் நோ த காட். நமக்கு என்ன தெரியும்? எனக்கு இயேசுவை தெரியும். என்ன தெரியும்? இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதை நீங்க சொல்ல வேணாம், உலகத்தானும் சொல்லுவான். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச அதே அளவுதான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பத்தி தெரியுதுன்னு சொன்னா, எனக்கு இன்னும் எகிப்து மன்னா தான் கையில் இருக்கு, எகிப்து அப்பம் தான் என் கையில் இருக்கு, வானத்திலிருந்து வந்த அப்பம் இல்லை. அந்த வானத்திலிருந்து வர அப்பம் எனக்கு வரணும். தேவனை அறிகிற அறிவு எனக்கு வரணும். கர்த்தருடைய சித்தம் என்னன்றது தெரிகிற அறிவு வரணும். அப்படி வரணும்னா முதல்ல இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் விட வேண்டியது அவசியமா இருக்கு. பவுல் யார் தெரியுமா? கமாலியல் பாதத்தில் படித்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவர்,
கிட்டத்தட்ட 3-4 லாங்குவேஜ் பேசக்கூடியவர். கிரேக்க மொழியும் பேசுறாரு, எபிரேய மொழியும் பேசுறாரு, ரோம மொழியும் பேசுறாரு. 3-4 லாங்குவேஜ் பேசுறாரு. இவ்வளவும் தெரியும். இது மட்டும் இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர் பரிசேயன். இவ்வளவு இருக்கு. அவர் சொல்றாரு, ஆனா இவ்வளத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள போக முடியாது. ஏன்? நான் இதை வச்சுக்கிட்டு அவரை தேடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறான். எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு உடனே அவன் சொல்லுவான் பாருங்களேன், இந்த மாதிரி நான் டேபிளை காட்டுறேன், இந்த மாதிரி நான் சேரை காட்டுறேன், இங்கே பாரு ஒரு பொருளை காட்டுறேன், இப்போ அதே மாதிரி உங்கள் கடவுளை காட்டுமா. இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு இருக்கிற உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறான். உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேட முடியாது. ஏன்னா உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்குள்ள இருக்கிறத தேடலாம், உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்கு வெளியே இருக்கிறத தேட முடியாது. சயின்ஸுக்கு அப்புறம் ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு அப்புறம் தான் சயின்ஸு. அப்ப நீங்க சயின்ஸை வச்சு எப்படி ஆண்டவரை தேடுவீங்க? ஆண்டவரை வச்சுக்கிட்டுல சயின்ஸை தேடணும். கம்ப்யூட்டர் மனுஷனை நடத்துது நம்ம சொல்றோம், ஆனா கம்ப்யூட்டருடைய கண்ட்ரோல் யார் கையில தான் இருக்கு? மனுஷன் கையில தான் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் கம்ப்யூட்டர் மனுஷனோட மேல மாறவே முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரோட கிரியேட்டர் அவன், அது கிரியேஷன். கிரியேஷனை வச்சு கிரியேட்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது, கிரியேட்டரை வச்சு தான் கிரியேஷனை முடிவு பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு தேவனை தேட முயற்சிக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான். பல நேரங்களில் நமக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம், அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருப்போம், PhD பண்ணியிருப்போம், டாக்டரேட் பண்ணியிருப்போம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை கூப்பிட்டு செமினார் கொடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எகிப்து மாவு, 2.5 மாதம் உதவும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பட்டினியாக தான் இருப்பீங்க. ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் பட்டினி இருக்கும். அது வரணும்னா இது தீரணும், இது இல்லாமல் போகணும். இது இல்லாமல் போகிற நிலை வந்தால்தான் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்தாதான் தேவனை அறிகிற அறிவு வரும். சிலர் இன்னைக்கு இந்த யூடியூப்லாம் வந்துருச்சு, நிறையா வீடியோஸ் வந்துருச்சு, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அந்த உலக ஞானத்தை தேடுறோம் நம்மளே. இப்போலாம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ வருது, பிரபஞ்சம் உண்டானது எப்படி. அடுத்து 4 நிமிஷம் வீடியோ வருது, டைனாசர் இறந்தது எப்படி. அடுத்து இந்த தியரி எப்படி. எல்லாமே தமிழில் கிடைக்கும், அவன் லாங்குவேஜில் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் சொல்லி இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், தூக்கி போடுறோம். நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள என்ன தருது, நமக்கு இதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். யாராவது கேட்டால் பேச முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி ஸ்டஃப்பை உள்ளே போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் குறையும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம ஒரு காரணம் வேற சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு என்ன வச்சே சொல்கிறேன். 2004 இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நிறைய படிப்பேன், எக்கச்சக்கமாக. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் பெருசு, இந்த மாதிரி மொபைல் எல்லாம் இல்லை. அப்போ உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து சிஸ்டமில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் அப்படி யூஸ் பண்ண நிறைய விஷயம் படிக்க ஆரம்பித்தோம். அப்போ படிக்க எல்லாமே மினிஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அலெக்சாண்டருடைய பயோகிராஃபி படிக்கிறோம், எடுத்த உடனே இங்கே மினிஸ்ட்ரிக்கு அதை யூஸ் பண்ணுறோம். எல்லாம் நல்லது, அதில் எதுவும் இது இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார், ஒரு 4 மணி நேரம் உன்னால் சிஸ்டமில் உட்கார முடியுது, ஆனால் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியல. சரின்னு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா இந்த 4 மணி நேரம் நம்ம படிச்சது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் மினிஸ்ட்ரியில், இவ்வளவும் எந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனால் என் தேவனுக்கும் நானும் நடக்கிறதுக்கு அது எதுக்கு என்னவா இருக்குது, தடையா இருக்குது. பல நேரங்கள் அது தடையா இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் உங்களை தேவனோடு கூட சஞ்சரிக்க தடுக்கும். உங்க டேலண்ட் இருக்கு, அது ஸ்பிரிச்சுவலாக கூட யூஸ் ஆகும். அது இன்னும் ஒரு படி நான் மேலே போய் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12:34 வாசிங்க. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, இப்படி கொண்டு போகவோ சொல்லி உத்தரவு போட்டதே கர்த்தர் தான். இந்த எகிப்துல இருந்து மாவை கொண்டு வர சொன்னது யாரு? ஆண்டவர் தான் சொன்னாரு. அதுவும் எப்படி கொண்டு வரணும், புளிப்பில்லாம கொண்டு வா.
புளிப்பு இல்லாததுதான் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னா கள்ள உபதேசம், கலப்படம் இல்லாதது, பியூரா நல்ல மாவை கொண்டா. அப்ப கொடுத்தது யார் தான் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னாரு. புளிப்பில்லாத அப்பங்கிறது இஸ்ரவேலர்கள் சாப்பிட வேண்டியது. அது எகிப்துல இருந்து இல்ல, அது கானான்ல வரணும். ஆனா எகிப்துல இருந்து கர்த்தர் கொண்டாட சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா ஒரு நாள் வரும், அடுத்த மன்னா வரணும்னா கர்த்தர் கொடுத்த இதை விட்டா தான் நீ அடுத்த மன்னாவை பெற முடியும். இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். இப்போ எகிப்துல மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில் வளர வச்சது யாரு? கர்த்தர் தான் வளர வச்சார். அப்படிதானே? வளர வச்சார். ரைட். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ மோசேயை கொண்டு போய் எகிப்துல வச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவர் தான் காப்பாத்துறாரு மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில். அப்போ அவங்க அதை படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாரு. ஆனால் இந்த மோசேயை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புளிப்பில்லாத இந்த மாவை தீர்ந்து போக வேண்டும். அது இல்லாம போன மோசேக்கு. அப்பதான் மோசேய எப்படி பயன்படுத்த முடியும்? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஏன்னா எகிப்துல போய் மோசே பார்வோன்கிட்ட பேச சொன்னான்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பேச சொன்னா மோசே சூப்பரா பேசுவாரு. ஏன்னா மோசேக்கு என்ன தெரியும்? எகிப்தின் சாஸ்திரம் எல்லாம் தெரியும். வாக்கில் வல்லவன். பார்வோன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. மோசே கிட்ட போய் ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு எகிப்தியனுக்கு சண்டை வந்தோன்னு கொண்டு போட்டான்ல, அன்னைக்கு மட்டும் பார்வோன்கிட்ட போய் பேசு, நான் கூட இருக்கிறேன், பேசி எல்லாரும் விடுதலையாக்க சொன்னா சூப்பரா பேசுவான், தைரியமா பேசுவான். கர்த்தருக்கு தேவை எகிப்தின் கலைகளை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது அல்ல. கர்த்தருக்கு தேவை என் வல்லமையை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது. இப்ப மோசே என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்? 40 வருஷம் ஆடு மேய் மோசே. ஏங்க இந்த பார்வோன்ட்ட பேசுறதுக்கு நான் 40 வருஷம் ஏங்க ஆடு மேய்க்கணும்? 40 வயசுல வாலிபனா இருக்கேன். இப்ப அனுப்பி விடுங்க, எகிப்துக்கு தைரியமா போவேன், எனக்கு சண்டை போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். 80 வயசு நான் எப்படி போவேன்? நீ 80 வயசு வரைக்கும் வனாந்தரத்தில் இரு. ஏன்? எதுக்காக இருக்கணும்? வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அடியானோடு தேவரீர் பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆனா 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, அவன் எகிப்தின் வாக்கிலே வல்லவன், எகிப்தின் சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவன். ஆமா, கரெக்ட். இதை எல்லாத்தையும் நீ மறக்கணும். இது எல்லாத்தையும் நீ மறக்கணும். ஏன்? எகிப்து சாஸ்திரத்தை மறந்தாதான் நியாய பிரமாணம் உன் வாயில ஒண்ணு வெளியே வரும். மலை மேல இருந்து நியாய பிரமாணத்தை நீ வாங்கணும்னா ஏற்கனவே உன் நாக்குல எகிப்தோட சாஸ்திரம் இருக்கு, அதை தள்ளு, அது வெளியே போட்டோம். 40 வருஷம் எகிப்துல படிச்சிய, அதை மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். 40 வருஷம் எகிப்துல படிச்சத 40 வருஷம் நீ மறக்கணும். நீ மறந்துட்டு திக்குவாயும் மந்தனாவா மாறு. எனக்கு அது பிரச்சனை இல்லை மோசே. நீ எனக்கு ஒன்னும் பேச தெரியாத மாறு, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேச வச்சிருவேன். ஆனா நீ என்னை அறிகிற அறிவுக்கு வரணும்னா எல்லாம் வெறுமையானா மட்டும்தான் முடியும். எதையாவது ஸ்டஃபோட வந்தினா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எகிப்தின் மாவை வச்சிருக்கிற வரைக்கும் என்னால மண்ணாவை கொடுக்கவே முடியாதுப்பா உனக்கு. நீ பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வாங்கணும், மகிமையை இறக்கணும், கர்த்தனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வசனத்துல வெளிப்பாடுகளை பெறணும், தரிசனத்தை பெறணும், தேவ திட்டத்தை அறியணும்னா உன் மண்டைக்குள்ள ஏற்கனவே நிறைய ஸ்டஃப் இருக்கு. நீ படிச்ச ஸ்டஃப் இருக்கு, நான்கிற அறிவு இருக்கு, எனக்கு தெரியுங்கிற ஞானம் இருக்கு. நான் அதெல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை கூட சேர்த்துப்பான். கர்த்தருடைய கிருபையில எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் தெரியாதுன்னு சொல்லு, அந்த இடத்துக்கு வா. அது வர்ற வரைக்கும் நீ ஆடுதான் மேய்க்கணும். ஏங்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இதுக்கா என்னை எகிப்துல கூட்டு வந்தீங்க? இதுக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன்? இதுக்கா சர்ச்சில் இருக்கிறேன்? எனக்கு இன்ஜினியரிங் தெரியும், எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும், பிளம்பிங் தெரியும், எனக்கு இன்டீரியர் தெரியும்,
எனக்கு ஒரு சர்ச்சை நடத்துறது எப்படின்னு தெரியும், இவ்வளவும் இருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், என்னை ஏன் பாஸ்டர் அனுமதிக்க மாட்டீங்க, இவ்வளவும் தெரியும், அதனாலதான் அனுமதிக்க மாட்டோம். ஏன் நீ போய் நின்னா எப்படி நிப்ப தெரியுமா? சோ அண்ட் சோ பி, சோ அண்ட் சோ எம்ஏ போடுறானே இன்னைக்கு. மொத்த ஸ்டஃப் உனக்கு இருக்கிற வரைக்கும் வானத்துல இருந்து மண்ணா வராது. எகிப்து சாப்பாடு சாப்பிடு. அப்படியா? சில ஆட்கள் இங்கே வந்து எகிப்து சாப்பாடை நல்லா சாப்பிடுவான். புளிப்பில்லாத அப்பந்தான். எகிப்து கொண்டு வந்து என்னது? புளிப்பில்லாத அப்பந்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, புளிப்பில்லாத அப்பந்தான். கர்த்தர் சொன்னது தான், கர்த்தர் சொன்னது கத்துக்கிட்டது தான். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் வளர்ந்துருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பையனை ஒரு மேப் ஒன்று போட்டே வளர்ப்பாங்க. அதுவும் ஊழியக்காரர் அப்பாவா இருந்தா பையன் பிறக்கும் போதே மேப் போட்டுருவாரு. பையன் பிறந்தானா சர்ச்சுக்கு எதிர்கால பாஸ்டர் கிடைச்சிட்டார். அவன் மேப்பே அப்படிதான் போடுவான். அப்ப என்ன பண்ணுவாரு? அவன் அழைப்பு என்ன, அவன் என்ன பண்ணணுங்கிறதுலாம் விஷயமே இல்லை. 5 வயசு ஆகும்போதே கீபோர்டு தூக்கி வாங்கி கொடுத்துருவாரு. அவனுக்கு 7 வயசு ஆகும்போது மைக்கை கொடுத்து மேடையில் ஏற்றிடுவார். அவன் எப்படி பாடுறான், ஏதா பாடுறாங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கு? அவனை ரெடி பண்ண வேண்டி இருக்கு. ரெடி பண்ணி அடுத்த பாஸ்டரா அவனை உருவாக்கி நிறுத்தணும். அது எவாஞ்சலிஸ்டுக்கும் பொருந்தோம். எவாஞ்சலிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவாரு? அவர் பையனை சின்ன வயசுல இருந்தே அதுக்கே எவாஞ்சலிஸ்டா அவரை ரெடி பண்ணுவார், டிசைன் பண்ணுவார். அவரை படிக்க வச்சு எப்படி பேசணும், மாடுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதை கத்துக்கோ, அதை கத்துக்கோ, பின்னாடி ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஆண்டவர் சொல்வார். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலுக்காக தானே படிச்சிங்க, உலகத்துக்காக படிக்கல, ஆண்டவருக்காக தானே படிச்சிங்க. இதுதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த புளிப்பில்லாத அப்பம். அப்பம் புளிப்பில்லாதது தான், நல்ல நோக்கம்தான். ஆனா எங்கிருந்து வந்துச்சு? எகிப்திலிருந்து வந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, அதை கொஞ்சம் ஓரமா வச்சிரு. ஏன்? உனக்கு நான் வேற ஒரு மண்ணா வச்சிருக்கேன். பாஸ்டர் பையன் பாஸ்டர் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. எவாஞ்சலிஸ்ட் பையன் எவாஞ்சலிஸ்டா தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தியின் மகன் இஸ்ரவேலுக்கு லீடராகவும் மாறலாம். பார்வோன் குமாரத்தியின் மகன் எகிப்துக்கு தான் லீடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தின் மகன் இஸ்ரவேலுக்கும் லீடரா மாறலாம். இஸ்ரவேல்ல ஆடு மேய்க்கிறவன் எகிப்துக்கும் பிரதமரா மாறலாம். வானத்தின் மன்னா எங்கிட்ட இருக்கு, உன்னை பத்தி உன்னுடைய ஸ்டஃப் எங்கிட்ட இருக்கு. உனக்கு அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது முதல்ல தீர்ந்து போகணும். இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இதனால ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நஞ்சம் தாட்டு இருக்கவே கூடாது நம்மகிட்ட. அந்த எது வேணா இருக்கட்டும், படிப்பறிவோ எது வேணாலும் இருக்கட்டும். இதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது, கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. இவன் ஒரு பிளானை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அடையாளத்தை கேட்கறான். இப்படி மண்ணா வந்துச்சே, அந்த மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இவனே சாய்ஸ் கொடுக்குறான். அதுதான் இவனுக்குள்ள இருக்கிற அறிவு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு அறிவு இருக்கு, இந்த ஆப்ஷனை கர்த்தருக்கு கொடுக்குறோம். நான் சொல்றேன், எந்த ஆப்ஷனும் கொடுக்காதீங்க. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இந்த அறிவை தூக்கிடுங்க. அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு வரணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு இல்ல, லாபமான அனைத்து. எது லாபமான அனைத்து? பி ஃபர்ஸ்ட் கிளாஸ். எது லாபமான அனைத்து? நான் எங்க குடும்பத்திலேயே முதல் கிராஜுவேட். எது லாபமான அனைத்து? எங்க அப்பா ஏற்கனவே எனக்கு எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சுட்டார். இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலா பின்னாடி ஒரு இடம் இருக்கு, சர்ச்சு கட்டலான்னு இருக்கேன். நீ சர்ச்சு கட்டுறதுக்கும் வெறுங்கையா வந்து ஆண்டவர் சொல்லி சர்ச்சு கட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எகிப்து அப்பம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வானத்திலிருந்து மண்ணா வரவே வராது. டிசைட் பண்ணணும் இன்னைக்கு. வானத்தின் மண்ணா வேணும்னா நான் எகிப்து சாப்பாட்டில் பட்டினி ஆகணும். எனக்கு தாகம் வரணும், எனக்கு என்ன வரணும்? தேவை வரணும். ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா, அந்த இடத்துக்கு வரணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? நான் சொல்லுவேன், நீ எப்பவும் ஊழியம் பண்ணணும்னா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அப்பதான் ஊழியம் பண்ணணும். பேங்க்ல 25 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு வட்டி வாங்கிட்டு ஊழியம் பண்ணீங்கன்னா, அந்த விசுவாசம் தெரியணும்னா எங்கிட்ட முதல்ல ஒண்ணும் இல்லாம போகணும். ஒண்ணும் இல்லாம போய் ஒரு மிராக்கிள் நடந்து 1 கிலோ அரிசியை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கும் போது இருக்கிறதான அந்த விசுவாசத்தினுடைய சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா? அது எத்தனை லட்சம் ரூபாய் பேங்க்ல வச்சு நீ 1 கிலோ அரிசி வாங்கினாலும் வராது. அதுதான் வெறுமை ஆன பிறகு கர்த்தர் கொடுக்கிறது தான் பிளெஸிங். அதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். கொஞ்சம் வெறுமையாகு,
அது அறிவாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், உலகத்துலேருந்து கிடைச்சக்கூடியது எதுவானா இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்? நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீ மென்டலி வரணும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா படிச்சிருப்பான், வேலை கிடைக்காது. செமையாக படிச்சிருப்பான், அவன் இத்தனைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் கூட பாஸ் பண்ணியிருப்பான், அவனை விட மட்டமானவனுக்கு வேலை கிடைச்சிரும், இவனுக்கு வேலை கிடைக்காது. இவன் நம்மகிட்ட ஜோம் பண்ணும்போது அவர் கேட்பாரு, ஏன் எனக்கு நடக்கலை? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு, சர்டிஃபிகேட்டை விட அந்த கோர்ஸில் இருக்கிற பெருமை உன் மண்டையில் அதிகமாக இருக்கு. உனக்கு என்னைக்கும் வானத்தில் இருக்கிற மண்ணாதான்பா முக்கியம். எகிப்து அப்பம் ஒரு நாள் தீர்ந்து போகும், ஒரு நாள் இல்லாமல் போகும்.